வணக்கம். லோ அண்ட் மாடரேட் டெம்பரேச்சர் சர்வீஸில் நம்ம வந்து ப்ரெஷர் வெசலில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த பிளேட் கார்பன் ஸ்டீல் பிளேட் வந்து இந்த ASTM SA516 இந்த ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தான் வந்து மேனுஃபேக்சரிங் அண்ட் டெஸ்டிங் வந்து பண்ணுறோம் அந்த பிளேட்டுக்கு. ஸோ அதில் வந்து 2 கிரேட் வந்து எடுத்துருக்கோம், வந்து கிரேட் 60 அண்ட் கிரேட் 70. இது வந்து காமன் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கிரேட்ஸ். ஸோ அந்த கிரேட் 60 பார்த்தீங்கன்னா கெமிக்கல் காம்போஷனில் கார்பன் வந்து கிரேட் 60 வந்து கம்மியாக இருக்குது, கிரேட் 70 கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி மேங்கனீஸ் பார்த்தீங்கன்னா கிரேட் 60 0.6 1.2, கிரேட் 70 வந்து 0.8 1.2. பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர் ரெண்டுமே சேம் தான், 0.025. சிலிக்கான் பார்த்தீங்கன்னா கிரேட் 60 வந்து 0.15 0.40. ஸோ கிரேட் 70 0.15 0.40. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேட் 70 தான் வந்து மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது. டென்சைல் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் சரி, ஈல்ட் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? அடுத்து வெல்டபிலிட்டி அண்ட் ஃபேப்ரிகேஷன் பார்த்தீங்கன்னா கிரேட் 60 வந்து உங்களுக்கு வந்து வெல்டபிலிட்டி நல்லா இருக்கும். சரிங்களா? பட் கிரேட் 70 வந்து மோர் கேர் வந்து உங்களுக்கு தேவை பண்ணும்போது. அதுக்கப்புறம் அந்த கிரேட் 60 பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டோரேஜ் டேங்க், ஹீட் எக்ஸ்சேஞ்சர், லோ ப்ரெஷர் வெசலில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. கிரேட் 70 பார்த்தீங்கன்னா பாய்லர், ஹை ப்ரெஷர் வெசல், அதுக்கப்புறம் ரியாக்டர் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? கிரேட் 60 வந்து ஹை டஃப்னஸ், சரிங்களா, திக் செக்ஷன் அண்ட் லோ ப்ரெஷர் டிசைன். கிரேட் 70 வந்து ஹை ஸ்ட்ரென்த், உங்களுக்கு வந்து வெயிட் ரிடக்ஷன், அதுக்கப்புறம் ஹை ப்ரெஷர் அதில் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எந்த கோடை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ASME செக்ஷன் 8 டிவிஷன் 1